ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் மீடியா. நான் வெற்றி. இதோட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லினக்ஸ் மின்ட் 22.1லேருந்து லினக்ஸ் மின்ட் 22.2க்கு எப்படி நம்ம அப்கிரேட் பண்ணலாம், ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணாமல் அப்கிரேட் பண்ணலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி லினக்ஸ் மின்ட் 22.2 விஷனை இன்ஸ்டாலேஷன் வீடியோ பற்றி போட்டிருந்தேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். இதில் வந்து அப்டேட் பண்ணலாம். நிறைய பேர் கேட்டிருக்காங்க எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்டேட் பண்ணுறப்போ அப்டேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம் எரர் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்காக தான் நான் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் வீடியோஸ் வந்து அதிகமாக அப்லோட் பண்ணுறதில்ல. ஏன்னா எரர் வரும், அதுக்காக தான். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணுறது தான் பெஸ்ட் சாய்ஸு, பெட்டர். ஏன்னா ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து பேக்கப் எடுக்க முடியல, அப்டேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எதுக்கும் வந்து உங்களோட ஃபைல்ஸில் ஏதாவது நீங்கள் வீடியோஸ் எதாவது வச்சுருந்தீங்கன்னா, அதாவது ஃபைல்ஸ் ஏதாவது உங்களுக்கு முக்கியமான ஃபைல்ஸ் இருந்தால் எதுக்கும் பேக்கப் எடுத்துக்கங்க, பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா வந்து அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஓஎஸ் கிராஷ் ஆகிடுச்சுன்னா கஷ்டம். அப்டேட் பண்ணுற ஆப்ஷன் வந்து எப்படி இருக்குன்றதை நான் வந்து உங்களுக்கு காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் மேனேஜருக்கு போயிருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சிஸ்டம் இன்ஃபோவில் காட்டிடுறேன். சிஸ்டம் இன்ஃபோ பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லினக்ஸ் மின்ட் 22.1 வெர்ஷன். இது லினக்ஸ் கர்னல் வந்து பார்த்தீங்கன்னா 6.8. சினமான் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 6.4.8 வெர்ஷன் தான் இருக்கிறது. ஸோ இந்த ஆப்ஷனை பார்த்துக்குங்க. இப்போ நான் வந்து அப்டேட் மேனேஜருக்கு போயிடுறேன். அப்டேட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா எங்கேயே இருக்கும். அப்படி இல்லைனாலே நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனில் அப்டேட் மேனேஜர் இருக்கும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்டேட் கொடுத்துருங்க. இந்த அப்டேட் மேனேஜர் அப்டேட் பண்ணணும். இப்போ என்னோட லாகின் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அது அத்தன்டிகேட் கொடுத்துட்றேன். அப்டேட் வந்திருக்கு. எனக்கு ஒரு 834 MB அப்டேட் இருக்குது. நான் அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்து. சரிங்களா, அதுக்காக தான் எனக்கு வந்து 834 MB அப்டேட் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து இதை வந்து விட்டுடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் போயிடுங்க. எடிட்டில் அப்கிரேட் டு லினக்ஸ் மின்ட் 22.20 வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஜஸ்ட் அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. வெர்ஷன் வந்து லினக்ஸ் மின்ட் 22.20 வெர்ஷன். ZARA ஜரான் தான் நினைக்கிறேன் இது கோட் நேம். எனக்கு சரியாக அதோட ப்ரொனன்சியேஷன் சொல்ல தெரில. ஸோ இதை வந்து பார்த்துக்குங்க. இதில் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். ப்ளீஸ் லுக் த நியூ ஃபீச்சர்ஸ் இன்ட்ரடியூசிங் த நியூ வெர்ஷன். இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். ரெக்கமெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இஷ்யூஸ் வந்து நியூ இஷ்யூஸ் வரும், இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது சம்டைம் வந்து நியூ இஷ்யூஸ் வரும், அதனால் உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துடலாம். ஸோ அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்டேட் பண்ணுறப்போ ரிஸ்க், அதாவது இஷ்யூஸ் வரும்னு சொல்லிட்டு, எரர் வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை வந்து அப்ளை கொடுத்துடலாம். இப்போ லாகின் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நான் அத்தன்டிகேட் கொடுக்குறேன். அப்டேட்டிங் ஆகிட்டு இருக்கு, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். ஸோ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபயர் பாக்ஸு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இது டவுன்லோட் ஆகட்டும். இது டவுன்லோடு பார்த்தீங்கன்னா பேக்கேஜோட சைஸுக்கு அந்த மாதிரி டவுன்லோட் டைம் ஆகும். என்னோட நெட் ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நான் அது வரைக்கும் ஃபாஸ்ட்டாக பாஸ் பண்ணிக்கிறேன்.
பாருங்க வந்துருச்சு. யுவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்கிரேட்னு வந்துருச்சு. ப்ளீஸ் ரீபூட் யுவர் கம்ப்யூட்டர்னு வந்துருக்குது. நம்ம சிஸ்டம் வந்து ரீபூட் கொடுக்கணும், ரீஸ்டார்ட் கொடுக்கணும். இப்போ நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், விண்டோஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு வரேன். நான் சிஸ்டம் ரீஸ்டார்ட் கொடுத்துட்டேன். ரீஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்னோட சிஸ்டம் இன்ஃபோவில் காட்டுறேன். சிஸ்டம் இன்ஃபர்மேஷன், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லினக்ஸ் மின்ட் 22.2 விஷன் சினமான் விஷன் அப்கிரேட் ஆகிடுச்சு. சினமான் விஷன் அதே விஷனாக தான் இருக்குது. 22.2லையும் அதே விஷயம் தான். பட் லினக்ஸ் கர்னல் வந்து அப்கிரேட் ஆகலை. ஏன்னா லினக்ஸ் மின்ட்டில் 22.2வில் வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் கர்னல் விஷன் 6.14 விஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அப்டேட் ஆகலை. பட் ஆனால் சாஃப்ட்வேர் பேக்கேஜை அப்டேட் பண்ணணும். இங்கே பாருங்கள், சாஃப்ட்வேர் அப்டேட் மேனேஜரில் சாஃப்ட்வேர் பேக்கேஜ் வந்து அப்டேட் அவைலபிள் கேட்டிருக்கு. 671 MB அப்டேட் கேட்டிருக்கு. இது அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் பேக்கேஜில் அப்டேட் ஆகிடும். அப்கிரேட் ஆகிடும். சரிங்களா? இதுவும் அப்டேட் பண்ணிவிடுங்க. நான் இன்ஸ்டால் அப்டேட் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ எரர் எதுவும் வரல, எனக்கு கரெக்டாக தான் இருக்குது எல்லாமே. பட் ஆனால் உங்களுக்கு எப்படி வரும்னு தெரில. உங்களுக்கு ஏதாவது எரர் வந்துட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு வந்து பெஸ்ட் சாய்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணிக்கிறது தான். நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லினக்ஸ் மின்ட் OS 22.1லேருந்து 22.2க்கு அப்டேட் பண்ணதை பற்றி நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவில். சரி, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நான் அடுத்த வீடியோ சந்திப்போம்.